Hi friends, வணக்கம் and welcome back to our channel Meenas lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான லெமன் ரைஸ் எப்படி பண்றதுதாங்க பார்க்க போறோம். இது வந்து லஞ்சுக்கு ரொம்ப சீக்கிரமா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லி வீடியோக்குள்ள போய்ட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படினா சேனலை subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் மறக்காம உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது மட்டும் இல்ல நம்ம சேனல்ல நிறைய வெரைட்டி ரைஸ் ரெசிபீஸ் இருக்கு. அதையும் கீழ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லெமன் ரைஸ் செய்யறதுக்கு சாதம் வந்து நான் வேக வச்சிட்டு இந்த மாதிரி வந்து வேற ஒரு பாத்திரத்துல ஆற வச்சிருக்கேங்க. இந்த மாதிரி அகலமா இருக்க பாத்திரத்துல போட்டுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு கிண்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே டைம்ல நல்லா வந்து சாதமும் ஆறிடும். ஸோ இதில் போட்டதுக்கு அப்புறமா நான் ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்க சாதத்துக்கு அது எனக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறமா இதை கட் பண்ணிவிட்டு இதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் இருக்க சாறு மட்டும் நான் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து எண்ணெயில் சேர்த்துட்டு இதை பாயில் பண்ணி சேர்க்கலிங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அந்த மாதிரி சேர்க்காம டேரெக்டாக நம்ம சாதத்தில் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னா இதில் வந்து டேரெக்ட் நம்ம வந்து ஆயிலில் வந்து போடலை இல்லையா, ஸோ அதனால் வந்து விட்டமின் சி ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை விட இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ ஆயிலில் சேர்த்துட்டு அதை பாயில் பண்ணாதீங்க, அதில் இருக்க சத்து எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. அடுத்தது அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. லெமன் சாதத்தில் கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்தால் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. அடுத்ததான் தேவையான அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி கடலைப்பருப்பு வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு இதில் வந்து ஏதாவது ஃப்ளேவர் அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த கடலைப்பருப்பு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து அதுக்கு சாப்பிடும்போது கடிபடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து நான் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து வறுபடணும். ஃபுல்லாக வந்து வறுபடக்கூடாது. ஸோ எப்பயுமே வந்து வெரைட்டி ரைஸ்க்கு தாளிக்கும் போது இல்லை வந்து கடலைப்பருப்பு சேர்த்து தாளிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது வந்து கொஞ்சம் வந்து வேகிறதுக்கு டைம் ஆகும் இல்லையா, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா அது பாதையெல்லாம் வறுபட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் கடுகு எல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா வந்து கடுகுலாம் நம்மளுக்கு வந்து தீஞ்சு போகாது, வரமிளகாயும் நம்மளுக்கு தீஞ்சு போகாது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு சேர்த்துட்டேன். இது ஒரு பாதி அளவுக்கு வந்து நல்லா வறுபட்டதுக்கப்புறமா தான் நான் அடுத்தடுத்த பொருட்கள் வந்து சேர்க்க போகிறேங்க. இப்போ இது பாதி அளவு வறுபட்டதுக்கப்புறமா நான் கடுகு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ கடுகும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு சேர்த்ததுக்கப்புறமா கடுகு வந்து உடைய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்க்க போகிறோங்க. நீங்கள் வச்சுருக்க வரமிளகாய் வந்து எந்த அளவுக்கு காரம் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ரைஸ்க்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் இருந்தால் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 7 மிளகாய் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து கிண்டி விட்டுருங்க. இது வந்து பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடலைப்பருப்பு வந்து வறுபடுறதுக்கு சரியாக இருக்குங்க. நம்ம லேட்டாக வந்து கடலைப்பருப்பு சேர்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சேர்த்து எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து தீஞ்சு போயிடும். அடுத்ததாக ஒரு கொத்தளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து மஞ்சள் தூள் வந்து இதில் சேர்த்துக்கிறேங்க. ஸோ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறமா மஞ்சத்தூள் வந்து சேர்க்கணும், அதை வந்து மறந்துடாதீங்க. சேர்த்ததுக்கப்புறமா நான் எடுத்து வச்சிருக்க ரைஸில் வந்து இதை சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். இப்போ வந்து லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து சாதம் கிண்டி விடாதீங்க, அப்படியே இருக்கட்டும். அது மேலே வந்து நம்ம இதை சேர்த்தோம் அப்படின்னாலே போதுங்க. நம்ம சூடாக காயில் மேலே சேர்க்கறதுல அதுவே போதும். அடுத்ததான் வந்து தேவையான அளவு உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு தடவை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சூப்பரான லெமன் ரைஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யறது வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ வந்து ஃபுல்லாக இதை நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதை வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா உப்பு வந்து உங்களுக்கு போதுமா அப்படின்னு சொல்லி மட்டும் ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ மஞ்சத்தூள் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலில் கடைசியாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த மஞ்சத்தூளோட பச்சை ஸ்மெல் வந்து நம்மளுக்கு போயிடும். அதுக்கப்புறமா லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கு இல்லையா, அது மேலேயே வந்து நம்ம சூடாக இருக்க எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னாலே போதும். நம்ம எண்ணெயில் சேர்த்து ரொம்ப நேரம் வந்து லெமனை பாயில் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க விட்டமின் சி வந்து நம்மளுக்கு கிடைக்காது. பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன், சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் வந்து கலராக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த கலர் வந்து போதும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். சீக்கிரமாக வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அதே மாதிரி இது கூட உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம், இது ஊறுகாய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நிறைய வெரைட்டியில் வந்து நம்ம சேனல்லே வந்து உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய வீடியோ இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கொஞ்சமாக நான் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.